ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th மேக்ஸ் டேர்ம் 1 புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இந்தியன் சிஸ்டம் படி தான் இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது கமாஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு இல்லைங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கான நம்பர் நேம் தான் ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 75, 32, 105 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நம்பர் அப்படியே எடுத்து ரைட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் டென்ஸ் நம்பர் ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, 1000, 10,000, லேக்கு, 10 லேக். ஓகேங்களா. இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஆமாம் தானே. ஒன்ஸ் டென்ஸ் நம்ம வந்து இந்தியன் சிஸ்டம் படிக்கும் போதே நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இந்தியன் சிஸ்டம் படி தான் கமாவும் போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம மேலே வந்து ஒன்ஸ் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 சொல்லிட்டு ரைட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை அப்படியே நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுதான் நம்பர்ஸ் நேம் சரிங்களா. சின்ன நம்பராக இருந்தால் ஈஸியாக ரைட் பண்ணிடுவோம். இப்போ இதுவும் லேக்காக இருக்குது, இதுவும் லேக்காக இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து, ரெண்டு லேக்கையும் சேர்த்து நம்ம ஒரே லேக்காக எழுதிக்க போகிறோம். அதாவது 75 லேக் அப்படின்னு ரைட் பண்ணிக்குவோம் சரி. அதே போல் இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. அப்போ 32,000. அப்போது 100 இங்கே 0 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை 105 அப்படின்னே ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. என்னப்பா ரைட் பண்ணியிருக்கிறோம். 75 lakhs 32,105 அப்படின்னு எழுதலாம். 105 அப்படி இல்லைனா 105 எழுதலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கையில் நம்பர் ஒரு டைம் ரைட் பண்ணி 453 அப்படின்னு போட்டுக்கலாம். ஒன்ஸ் டென்ஸ் எழுதிக்கலாம் சரிங்களா. ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, 1000, 10,000, லேக்கு, 10 லேக்கு, க்ரோ சரிங்களா. அப்போ இது எதுலேருந்துப்பா ஸ்டார்ட் ஆகுது? க்ரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 9 crore ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லேக்கில் இருக்குது. அப்போ 75 லேக் அப்படின்னு போடுவோம். ரெண்டுமே 1000ல் இருக்கனால 63,000. இப்போ 453 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 9 crores 75 lakhs 63,453. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர்ஸ் நேம் மாதிரி தான். சின்ன நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம் இல்லையா. அதே போல் தான் பெரிய நம்பர். அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ என்னது 70 லேக்கு 5 லேக்கு அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதக்கூடாது. இது ரெண்டுமே லேக்கில் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டையும் சேர்ந்தாப்பில் 75 படிப்போம் இல்லையா. அதே போல் 75 லேக் அப்படி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா. இது ரெண்டும் 1000ல் இருக்கனால 32,000 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.